ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்காக எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாய் செய்து முடிப்பேன் என சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? இதோ இப்போது நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக நீ நினைத்த எல்லா விஷயங்களும் சிறப்பாய் நடந்து முடியும் என் செல்லமே. என் வாழ்வில் எங்கேயம்மா அதிர்ஷ்டம் இருக்கிறது? நான் நித்தமும் கஷ்டப்பட்டு தானே காலந்தள்ளுகிறேன். என்னுடைய எந்த எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுவதே இல்லை என வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் செல்லப்பிள்ளையான உனக்கு தான் பெருமகிழ்ச்சியை கொடுப்பதற்காக நான் ஓடி வந்துள்ளேன். இப்போது உனக்கு இருக்கும் துன்பங்கள் எல்லாமே உன்னை பரிசோதிப்பதற்காக நான் கொடுத்ததுதான். ஆனால் நீயோ எல்லாவற்றையும் மன தைரியத்தோடு கடந்து வந்து விட்டாய். இனிமேல் உனக்கு சொர்க்க வாழ்க்கையே கிடைக்கும் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் வாக்கின் மீது நம்பிக்கையோடு புறப்படு. இனி எல்லாமே உனக்கு நல்லதுதான். நீ எதிர்பார்த்த விஷயங்களிலெல்லாம் சிறப்பாய் வெற்றி பெறுவதற்கு உனக்கு தேவைப்படும் உதவிகளையும் நான் செய்து கொடுக்கப் போகிறேன். எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் உன்னை நோக்கி வந்தாலும் உன்னால் எழுந்து வெற்றி பெற முடியும். ஏன் தெரியுமா? உன் ஆள் மனதிற்குள் இருக்கக்கூடியது உன் வராகியம்மா நான் அல்லவா? நான் என்னை பெற்ற என்னுடைய பிள்ளைகள் எல்லார் மனதிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆசையாக வைத்துள்ளேன். என்னை பெற்ற என சொல்கிறேனே என யோசிக்கிறாயா? என்னுடைய பெண் பிள்ளைகள் என்னை பெற்ற பிள்ளைகள்தான். நான் தாய்க்கு தாயாகவும் இருப்பேன். என்னுடைய தாயாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மகளாகவும் இருப்பேன். ஆம் என் செல்லமே, என்னுடைய அன்பு குழந்தைகள் தானே நீங்கள். என்னை பெற்ற தாயே என நான் உன்னை கொஞ்சுவதில் ஏதாவது தவறு இருக்கிறதா என்ன? என் அன்பு குழந்தையான நீ எல்லா விஷயங்களையும் சரியாய் முறையாய் திட்டமிட்டு செய்கிறாய். வெற்றி பெற வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்கிற மன எண்ணமும் மன உறுதியும் கூட உனக்குள் நிறைய இருக்கிறது. அதனால்தானே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து எழுந்து நிற்கிறாய். தடைகளை தாண்டி இலக்கை நோக்கி செல்லக்கூடிய வில் அம்பு போலவே நீயும் உன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உனக்கான வெற்றியை உன்வசம் ஒப்படைப்பதற்காக இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்துவிட்டேன். நீ என்னிடம் கேட்டபடி எல்லா உனது வேண்டுதல்களையும் நான் இப்போது நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை எல்லாருக்கும் நான் உணர்த்தப் போகிறேன் என் செல்லமே. மற்றவர்கள் தான் செய்த தவறுகளையெல்லாம் மறந்து விடுகிறார்கள், மறைத்து விடுகிறார்கள். ஆனால் நீ தவறு செய்தால் மட்டும் சிறு தவறை கூட பெரிதாய் பேசி உன்னை குற்றம் குறை சொல்லி உன் மனதை கஷ்டப்படுத்துகிறார்கள் தானே. கவலை கொள்ளாதே, உனக்கான நியாயம் நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு எதிராக யார் இருந்தாலும் நான் அவர்களை விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. அவர்களுக்கு எதிராய் நான் இருந்து உன்னுடனேயே இருந்து உனக்கான நியாயத்தை நீ பெறும்படி செய்வேன். அறியாமையின் காரணமாக தானே உனக்கு ஒத்து வராததையும் சரிவராததையும் என்னிடம் வேண்டும் என ஆசைப்பட்டு கேட்டாய். அதனால்தான் உனக்கு எது நன்மையை தரும் என்று கூட உனக்கு தெரியவில்லை. என் அப்பாவி பிள்ளையான நீ சற்றும் தெளிவில்லாத பிள்ளையாக எல்லாவற்றையும் யதார்த்தத்தோடே பார்ப்பதால் எல்லா மனிதர்களையும் நல்லவர்கள் என நினைக்கிறாய். எல்லாரும் நல்லது செய்கிறார்கள் என யோசிக்கிறாய். அதனால்தான் உன் அறியாமையின் மூலமாகவே உன்னை எல்லாரும் சுலபமாய் தோற்கடித்து விடுகிறார்கள். அதனால்தானே எது நன்மையை தரும், எது உனக்கு கெடுதலை செய்யும், எந்த மனிதர் உன்னை எப்போது ஏமாற்றுவார் என கூட எதுவும் புரியாமலேயே உன் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாய். எந்த விஷயம் உனக்கு துன்பத்தை தருமோ அதை போய் நீ நல்லது என நினைத்து கொண்டு அதையே எனக்கு கொடுங்கள் என என்னிடம் வேறு பிரார்த்தனை செய்கிறாய். ஒரு விஷயம் உனக்கு நன்மை தரும், நல்லது நடக்கும் என நான் புரிந்து கொண்டால் அதை எப்படி உனக்கு கொடுக்காமல் இருப்பேன்? நேற்றைய காலம், இன்றைய காலம், எதிர்காலம் என முக்காலத்தையும் அறிந்த உன் வராகியம்மா எது உனக்கு நல்லது என அலசி ஆராய்ந்து அதை மட்டும்தான் உனக்கு கொடுப்பேன். ஆனால் நீயோ உனக்கு எது வேண்டுமானாலும் ஆசைப்பட்டவுடன் கிடைத்துவிட வேண்டும் என யோசிக்கிறாய். உனக்கு எது நல்லது என்பதை யோசித்து பார்த்து அலசி ஆராய்ந்து சங்கல்பித்து அதையே உன்னிடம் தருவதற்கான வேலைகளை தான் இந்த வராகியம்மா நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்துகொள். சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கான விஷயங்கள் சிறப்பாய் நடந்து நீ வெற்றி பெறும்படி உனக்கு உதவி செய்வேன். பேரின்ப பெருமகிழ்ச்சியை மிக பெரிய அளவில் நீ பெறப்போகிறாய் என் செல்லமே. நீ வீழ்ந்து விட்டாய் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் கண் முன்னாலேயே உன்னை எழுந்து நிற்க வைக்கப் போகிறேன். ஆம், நீ எல்லார் கண் முன்னாலும் ஜெயிக்கப் போகிறாய். சில நேரங்களில்
நாம் ஏன்தான் இந்த உலகில் பிறந்தோமோ, எதற்கு தான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமோ என மனம் வெறுத்து போய் நொந்து போகிறாயா? எந்த விஷயத்தை எப்படி சரி செய்வது, எந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என எந்தவித அனுபவமும் இல்லாமல், யாரிடம் எப்படி பேசி இதை எப்படி சமாளித்து சரி செய்ய வேண்டும் எனவும் தெரியாமல் கவலையோடும் குழப்பத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உண்மையிலேயே உனக்கு என்ன தேவை என்பதை கண்ணை மூடி அமைதியாக என்னை மனதிற்குள் தியானித்து கொண்டு உனக்குள்ளேயே கேட்டுப்பார். உன் தேவைகள் என்ன, உன் பிரச்சனைகளை எப்படி சரி செய்ய வேண்டுமென எல்லாவற்றையும் உனக்குள் இருந்து நான் வழிகாட்டுவேன் என் செல்லமே. அப்போது உனக்கான சரியான தேவை என்னவென்பது உனக்கும் புரிய வரும். அப்படி உன் வாழ்க்கைக்கான சரியான தேவையையும் தேடலையும் நீ புரிந்து கொண்டால் அதன் மூலமாக நிரந்தர மகிழ்ச்சி உன் வாழ்வில் வந்துவிடும். அம்மா வராகி தாயே, நான் கேட்ட இந்த வேண்டுதலை மட்டும் எனக்காக செய்து கொடுத்து விடுங்கள், என் பிரார்த்தனையை எப்படியாவது நிறைவேற்றி கொடுத்து விடுங்கள் என்று தானே என்னிடம் கேட்டாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் சில பிரச்சனைகள் காரணமாக தான் நீ கேட்டதை நான் கொடுக்காமல் காலந்தள்ளி கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ இதற்கும் சேர்த்து கவலைப்பட்டு கலக்கத்தோடு சுற்றித் திரிகிறாய். முதலில் உன் பிரச்சனைகளிலேயே மனதை மூழ்கடித்து விடாமல் அதிலிருந்து வெளிவருவதற்கான வேலைகளை பார். உன் வாழ்க்கையில் புண்ணிய காலம் ஆரம்பித்து விட்டது என் தங்கமே. இனிமேல் நீ பல கோவில்களுக்கு சென்று இறைவனை தரிசிக்கவும், என்னுடைய கோவிலுக்கு வந்து என்னை தரிசித்து எனக்கு நன்றி சொல்லவும் நான் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கப் போகிறேன். ஆம், இத்தனை நாள் என்னை எப்படி பார்ப்பது என யோசித்து கொண்டே இருந்தாய்தானே? இதோ உனக்கான வழிகாட்டியாய் இந்த வராகியம்மா நான் இருந்து நீயே என் ஆலயம் தேடி வரும்படி செய்ய போகிறேன். அந்த அளவிற்கு அற்புதமான வெற்றியை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். நேர்மறை எண்ணத்தோடு நீ எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தாலே வாழ்வில் படிப்படியாக முன்னேற்றத்தை பெற்று விடுவாய். அப்படி நீ எதிர்நோக்கி காத்திருக்கும், எதிர்பார்த்து வாழ்ந்திருக்கும் உன்னுடைய வேண்டுதல்களையும் ஆசைகளையும் நான் நிறைவேற்ற தயாராய் வந்துவிட்டேன் என் செல்லமே. இங்கு இருக்கும் எல்லா மனிதர்களும் அவரவர் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறார்களோ இல்லையோ, மற்றவர் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்த்து தன் வாழ்க்கையை நினைத்து வருந்தி வேதனைப்பட்டு கவலை கொள்கிறார்கள். நீயும் தேவையில்லாமல் அப்படி உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கை மேம்பட வேண்டுமானால் உன்னுடைய எண்ணமும் சொல்லும் செயலும் மட்டும் சரியாக இருந்தால் போதும். அதன் மூலமாக அற்புதத்தை என்னால் நடத்தி கொடுக்க முடியும். இது சரியாக இருந்தால் உன் வாழ்க்கையில் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை நான் சரி செய்து விடுவேன். நீ எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை எதிர்பார்த்தாயோ அப்படிப்பட்ட சந்தோஷமான நிம்மதிகரமான மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுப்பேன். நீ எப்போது என்னை நினைத்தாலும் நான் உடனே உனக்காக ஓடி வந்து உனக்குள் இருந்து உன்னை வழிகாட்டி ஜெயிக்க வைப்பேன். உனக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாய் செய்யும்படியும் நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் கவலைப்படாதே. என் அருளும் ஆசீர்வாதமும் என் அன்பு குழந்தையான உனக்கு துணையாய் இருந்து பெருமகிழ்ச்சியை வரவழைக்க